ராமானுஜா டூர் மெம்பர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஜுவால நரசிம்மர் பற்றி பார்க்க போகிறோம். அகோபிலத்தில் இருக்க நவ நரசிம்மர்லேயே இவர் ரொம்ப சிறப்பு வாய்ந்த ஜுவால நரசிம்மர். இவர் தான் பார்த்தீங்கன்னா 9 நரசிம்மர்லேயே ரொம்ப டாப்பில் இருக்கார். அப்பர் அகோபிலத்துலேருந்தே ஒரு 4 கிலோமீட்டர் ட்ரெக்கிங் பண்ணி தான் இவர் போய் பார்க்குற மாதிரி இருக்கும். அதாவது பாறைகள் மாதிரி இருக்கும், அது மேலே ஏறி போய் இவரை பார்க்கணும். அந்த பாவனாசி நதி ஓரமாகவே அப்படியே மேலே போய் பார்க்குற மாதிரி இருக்கும். இவர் ரொம்ப உக்ரமாக இருப்பார். ஏன்னா இந்த இடத்துல தான் ஹிரண்யனை நரசிம்மர் வதம் பண்ணியிருக்காரு. அதே தோற்றத்தில் தான் இந்த நரசிம்மரும் நம்மளுக்கு அருள் புரிகிறாரு. மொத்தம் 8 கைகளோட ஹிரண்யனை வதம் பண்ணுற மாதிரி இவர் நமக்கு காட்சி கொடுக்குறாரு. முதல் 2 கை மேலே பார்த்தீங்கன்னா ஒரு கையில் சங்கு சக்கரமும் இருக்குது. அடுத்த 2 கைகள் பார்த்தீங்கன்னா ஹிரண்யனை மடியில் வச்சுருக்க அதை பிடிச்சிட்டு இருக்க மாதிரி 2 கை இருக்குது. இன்னொரு 2 கை அவர் வயிற்றை கிழிக்கிற மாதிரி இருக்குது. இன்னும் மற்றொரு 2 கை பார்த்தீங்கன்னா அந்த குடலை மாலையாக போட்டிருக்கிற தோற்றத்தில் 8 கைகளோட இந்த ஜுவால நரசிம்மர் நம்மளுக்கு அருள் புரிகிறாரு. இவர் பார்த்தீங்கன்னா கருட பீடத்து மேலே அமர்ந்திருக்காரு. நம்மளுக்கு அமர்ந்த கோலத்தில் ஹிரண்யனை வதம் பண்ணுற மாதிரி நம்மளுக்கு இதில் காட்சி கொடுக்குறாரு. ரொம்ப உக்ரமான நரசிம்மர் இவர். இந்த கோவில் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த பாறை மேலெல்லாம் ஏற்றிட்டு கடைசியாக ஒரு 100 படிக்கு மேலே இருக்கும். அது மேலே ஏறிட்டு போகும்போது இந்த கோவில் போகிற வழியில் பார்த்தீங்கன்னா ரத்த குண்டம் அமைஞ்சிருக்கு. அதோட சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா நரசிம்மர் ஹிரண்யனை வதம் பண்ணிட்டு அங்கே தான் கைகளை கழுவுனதா நம்மளுக்கு சான்றுகள் இருக்குது. இன்னமும் அந்த தண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன குட்டை மாதிரி இருக்குது. அதில் சிகப்பு நிறத்தில் தான் அந்த தண்ணி இருக்குது. அதை தீர்த்தமாக தான் எல்லாருமே கருதுறாங்க. ஜுவால நரசிம்மர்லேருந்து பார்த்தாலே நம்மளுக்கு அந்த உக்ரஸ்தம்பம் தெரியும். உக்ரஸ்தம்பம் தான் நரசிம்மர் அவதரித்த தூண் இருக்க இடம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு கொடி மட்டும்தான் நட்டு வச்சுருக்காங்க. அதுக்கு போகிற பாதைகள் சுத்தமாக சரி இருக்காது. யாராலுமே அது மேலே ஏற முடியாது. அது நாங்கள் யாரையுமே அளவும் பண்ணுறது கிடையாது. ரொம்ப ஸ்டீப்பாக இருக்கும். தவறி விழுந்தால் நம்ம எங்கே போய் அந்த மலை அடிவாரத்தில் விழுவோன்னே சொல்ல முடியாது. நம்ம ஜுவாலாலேருந்து அந்த கொடி அங்கேருந்து பார்த்தாலே தெரியும். அந்த ஸ்தம்பத்தை தரிசனம் பண்ணிக்கிட்டு இங்கே ஜுவால நரசிம்மரை எல்லாம் வழிபட்டுட்டு நம்ம திருப்பி கீழே வட வழியில் தான் மாலோலா நரசிம்மர், அப்புறமா வராக நரசிம்மர்லாம் அமைஞ்சிருக்காங்க. அப்புறமா அப்பர் அகோபிலம் மெயினான நரசிம்மர் அவருமே அங்கே தான் இருக்காங்க. ஸோ எல்லாரையுமே பார்த்துக்கிட்டு நம்ம கீழே இறங்கிடுவோம். இந்த ஜுவால நரசிம்மர், மாலோலா நரசிம்மர், வரக நரசிம்மர் இவங்களெல்லாம் பார்க்குறதுக்கு எங்களால் சுத்தமாக ஏறவே முடியல அப்படிங்கிறவங்களுக்காக அங்கே டோலி ஃபெசிலிட்டி அவைலபிள் இருக்குது அப்பர் அகோபிலத்தில். அவங்கக்கிட்ட நம்ம ஒரு அமௌண்ட் பே பண்ணிவிட்டு நம்ம புக் பண்ணிக்கிட்டோம்னா அவங்க இந்த 4 பேரையுமே நம்மளுக்கு காமிச்சு திருப்பி ஏற்றின இடத்துல கூட்டிகிட்டு அப்பர் அகோபிலத்திலே விட்டுடுவாங்க. அனைவருமே கண்டிப்பாக ஒரு தடவையாவது நரசிம்மர் அவதரித்த இந்த புனித ஸ்தலத்தை தரிசனம் பண்ணுங்க. நிறைய பேர் நம்ம கூட வருஷம் ரெகுலர் தரிசனம் பண்ணிட்டு இருக்காங்க. வருஷம் தவறாம வராங்க.